அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றும் போற்றும். திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் நவாக்கிரியில் 1359வது மந்திரம் நாம் சிந்திக்க உள்ளோம். விளக்கொளியில் விளங்கும் சக்தி அப்படின்றாங்க இந்த மந்திரத்துல. விளக்கு அப்படின்றது ஒளி ஏற்றக்கூடிய சுவாமி அறையில் அல்லது நல்ல செயல் ஈடுபடும் போது பயன்படுத்திக்கிட்டு ஒரு விளக்கு. அதை பராமரித்து அதில் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றும் போதுதான் ஒளி ஏற்படுகின்றது. அதே மாதிரி இந்த உடம்பு என்பது ஒரு விளக்கு. இந்த உடம்பிலே எப்படி எண்ணெய் திரிகெல்லாம் போட்டு அந்த ஒரு திரியை இறக்கினா வெளிச்சம் வருகின்றதோ, அதே மாதிரி இந்த நவாக்கரி மந்திரத்தை சவ் முதல் அவ் வரை நாம் பதிக்கப்பட்டு அல்லது வரையப்பட்டு அது ஒரு மெய்ப்பொருள். அதன் மூலமாக ஒரு ஒளியானது புலப்படும். அதை நாம எப்படி உணரலாம் சொன்னா, மின் கொடியால் அப்படின்றாரு. மின்வெட்டு மாதிரி அந்த சக்தியானவள் நம் கூட இருந்தால் மின்னல் போன்று ஒரு ஃபிளாஷ் செகண்ட்ஸ்ல நம்ம அதை உணர முடியும் அப்படின்னு இந்த பாடல்ல நமக்கு உணர்த்துவதாக, விளக்கொலியாக விளங்கிடு நீயே அப்படின்றாரு. இது ரொம்ப ஆணித்தரமான வார்த்தை. ஒளியாகவே நாமே விளங்க வேண்டும். அப்ப அந்த உடம்பானது தீபத்தை ஏற்றக்கூடிய ஒரு ஒளியை பரப்பக்கூடிய விஷயத்துக்கு வரணும்னா இந்த நவாக்கரி மந்திரங்கள் பயன்படும் அப்படின்றத உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றிங்க ஐயா. அருமையான ஓமை ஐயா. ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. இன்றைக்கு நம்ம இருக்கிற மந்திரம் 1359. விளக்கொளி தௌ முதல் அவ்வது ஈரா. விளக்கொளி சக்கரம் மெய்ப்பொருளாகும். விளக்கொளி ஆகிய மின்கொடியாலை விளக்கொளியாக விளங்கிடு நீயே. இதுக்கான டிரான்ஸ்லேஷன் படிக்கிறேன். The chakra begins with Saum and ends with Aum. It shines bright like a lamp. The light of the lamp is the lightning Shakti. Vision her as light and become one with that light. விளக்கொளி சவுமுதல் அவ்வது ஈரா. விளக்கொளி இந்த ஞான ஒளி நம்ம பார்த்துருக்கோம். அருள் ஒளி நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு இந்த சவுமோட பீஜ மந்திரத்தை இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். அடுத்த 5 பாடல்கள் சவும் முதல்ல வச்சு அவ்வது ஈரா அவும் என்ற மந்திரத்தை கடைசியா வச்சு சிவயமநாமையோட சொல்ற நவாக்கரி மந்திரத்தோட பலன்கள் அதனோட விளக்கங்கள் எல்லாமே வருது. சவும் மந்திரம் அப்படின்னு பார்த்தா இது அடுத்த வரியிலே சொல்லியிருக்காங்க, சக்கரம் விளக்கொளி சக்கரம் மெய்ப்பொருள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மெய்ப்பொருளை உணர்த்துவதற்காக வர பீஜம் தான் இதுன்ற மாதிரி பார்க்கலாம். சவும் முருகருக்கும் சொல்லுவாங்க. சவும் முருகரோட மூல மந்திரமும் சவும் தான் இருக்கும். அவரும் ஞானக்காரகன் தான். அது மாதிரி இங்கே ஞானத்தை தான் அந்த மெய்ப்பொருளை உணர்த்துறதுக்காக இருக்கிற மந்திரமாக தான் நான் பார்க்குறேன். இது திருப்புர சுந்தரிக்கும் சொல்லுவாங்க. சோடசி தேவிக்கும் சவும் மந்திரம் இருக்கு. சந்திரனையும் சவும் மந்திரமா சொல்லுவாங்க. இப்படி அந்த எனர்ஜி, அந்த ஞானத்தை கொடுக்குற எனர்ஜி அதுக்கான தெய்வங்கள்லாம் இருக்காங்க இல்லையா. ஞானத்தை டைரக்டா நமக்கு ஞானத்தை கொடுக்குற தெய்வங்களுக்கான எல்லா தெய்வங்களும் நமக்கு இதுல அந்த எனர்ஜி நமக்கு இந்த மந்திரத்தை சொல்றதுனால வரும். நான் இங்க அபிராமி தேவியாவும் பார்க்கலாம். ஏன்னா மின்கொடி ஆலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அபிராமி அந்த இதில் அவங்களையும் மின்கொடின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களையும் விளக்கொலியாக பார்ப்பாங்க. அதனால அந்த அபிராமி தேவியையும் நம்ம சொல்லலாம். இங்க திருப்புர சுந்தரி, சோடசி, முருகர், சந்திரன், இவங்க எல்லாருமே அந்த ஞானத்தை கொடுக்குற தெய்வங்கள் தான்.
அவங்களோட எனர்ஜி தான் நம்ம இந்த மந்திரத்தின் மூலமா நமக்குள்ள கொண்டு வந்து நம்ம ஞானத்தை பெறுறதுக்காக, நம்மளோட உண்மை பொருளை நோக்கி போறதுக்காக இதை நம்ம பயன்படுத்தலான்ற மாதிரி பார்க்குறேன். விளக்கொளி சக்கரம் மெய்ப்பொருள் ஆகும். அதான் மெய்ப்பொருள். அப்ப மெய்ப்பொருள் நமக்கு போகணும் அப்படின்னா, நம்ம பொய்யா நம்ம என்ன இருக்கு நம்மள்ட்ட அப்படின்றது நல்லா நமக்கு புரியணும். நம்மள்ட்ட பொய்யா இருக்கிற விஷயம், இந்த நான் இங்க ஒரு தனி ஆளு, இந்த உடம்பு தான் நான், இந்த மனசு தான் நான், அப்படின்னு சொல்லி இந்த இந்த அனுபவத்துக்காக நம்ம ஒரு 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 விளையாட்டு திருவிளையாடல்ல நாமளும் பங்கேற்றுட்டு இருக்கோம். இதுதான் நானுன்னு சொல்லிட்டு இந்த அனுபவத்துக்காக. இதுவே இது இல்லன்றது இந்த திருவிளையாடல் முடிஞ்ச பிறகு நம்ம உண்மையான நிலைக்கு நம்ம எல்லாருமே திரும்ப தான் செய்ய போறோம். அந்த மெய்ப்பொருளை நோக்கி நம்ம திரும்பணும். இதிலே சிக்கிக்க கூடாது. இந்த ஆசை, ஆணவம் இந்த விஷயத்திலே சிக்கிக்காம நம்ம அதை நோக்கி போகணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இத்தனை விஷயங்களும். ஏன்னா இந்த மனித பிறவி எடுத்துட்டோம். நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணுங்கிறதுக்கு. எப்படின்னா, இப்ப வானத்துல இருக்க மேகம் மாதிரி ஒவ்வொரு மேகம் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு மேகமா இருக்கிற மாரி, இதுதான் நான் மேகம்னு நெனச்சுட்டு, அ நான் இந்த ஷேப்ல இருக்கேன், இந்த கலர்ல இருக்கேன், நான் திக்கா இருக்கேன் அப்படிங்கிற மாரி ஒரு மேகம் நெனச்சிட்டு இருக்க மாரி. ஆனா கடைசியில அது நான் மேகம் இல்ல, நான் அந்த வானமே நான் தான் அப்படின்ற புரிய வரும். நமக்குள்ள இருக்க சிவம் புரிய வரும். நமக்குள்ள இருக்க சிவம் மட்டும் புரிய வராது. நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்க சிவமும் புரிய வரும். அதுதான் உண்மையான ஞானமா வரும். அந்த மெய்ப்பொருளை நோக்கி நம்மள கொண்டு போறது வந்து இந்த சௌம் என்ற ஆரம்பிக்கிற நவாக்கரி மந்திரம். சௌம் க்ளீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் கௌம் ப்ரீம் ஹௌம் ஔம் சிவே நம. இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்ம அந்த மெய்ப்பொருளை உணர்த்தக்கூடிய அந்த எனர்ஜியை வந்து நம்ம ஈர்ப்போம் அப்படிங்கிறது. விளக்கொளியாகிய மின்கொடியாலை, அந்த மின்கொடியை போன்ற அந்த ஞானத்தை தருபவளை விளக்கொளியாக விளங்கிடு நீயே. அந்த விளக்கொளியாகவே அந்த ஞான ஒளியாகவே விளங்கணும்னா, அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு நம்ம உடம்பு, நம்ம மனசு எல்லாமே அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு போக, அதோட ஈர்ப்பு நடக்கும்போது, நம்மளும் அந்த ஞான ஒளியாகவே ஆகும்போது, அந்த சிவத்தை உணர்ற விஷயம் நமக்குள்ளேயும் நடக்கும். அனைவருக்குள்ள இருக்க சிவத்தையும் உணர்ந்து சிவமயமாகவே ஆக முடியும். அந்த உண்மை பொருள், மெய்ப்பொருளை நோக்கி நாமளும் போக முடியும். அந்த அபிராமி அந்தாதியில இருக்கிற அந்த இதை நானும் சொல்றேன். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி, மென்கடி குங்குமத் தோயமென்ன, விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் வெழுத்துணையே. அந்த மின்கொடி இங்கே அபிராமியும் சொல்றாங்க. ஏன்னா இந்த ஞானத்தை கொடுக்குற எல்லா தெய்வமுமே எல்லா தெய்வத்திட்டையும் அந்த எனர்ஜி இருக்கு. நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்குற எனர்ஜி இருக்கு. நம்ம அவங்கள சரணடைஞ்சோன்னா நம்மளும் அந்த மெய்ப்பொருளை நோக்கி போக முடியும் அப்படிங்கிறது இந்த சௌமோட ஸ்பெஷாலிட்டியாக நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா, வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கௌரிமா எப்பவுமே நல்ல தேடி தேடி ஒரு என்ன சொல்றது, ஒரு அக்கறையுடனான ஒரு ஆழ்ந்த தேடல் உள்ள ஒரு வெளிப்பாடை கொண்டு வருவாங்க. நன்றி கௌரிமா. உங்களுடைய தேடலுக்கும் உங்களுடைய நுணுக்கமான பார்வைக்கு. இன்றைய மந்திரம் 1359. கண்டிப்பா 2 பேருமே வாசிச்சிருப்பாங்க. பட் என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிக்கிறேன். விளக்கொளி முதல் அவ்வதி ஈரா. விளக்கொளி சக்கரம் மெய்ப்பொருளாகும். விளக்கொளியாகிய மின்கொடியாளை விளக்கொளியாக விளங்கின நீயே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம தேவியவே விளக்கொளியாக பார்க்கிறோம். அம்பிகை அப்படி பார்க்கறதனுடைய ஒரு தன்மை நமக்கு எப்படி இருக்கும்னாக்கா, நம்மளே விளக்காக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பார்வை நமக்கு தரும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை.
அதுக்கப்புறம் இந்த விளக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு இருக்கும். விளக்கு நம்ம ஒரு ஒரு ம், இருளான இடத்துக்குள்ள போகும்போது நமக்கு வெளிச்சம் தருவது விளக்கு. இது ஒரு வகையான வெளிச்சம். இ- இருட்டுக்குள்ள விளக்கு வந்ததுன்னா வெளிச்சம் வந்துடும். அப்புறம் அந்த அறையில வெளிச்சம் இருக்கும், லைட் போட்டிருப்போம். ஆனாலும் நமக்கு அது பத்தாது. ஏன்னா அந்த இன்னும் கொஞ்சம் இந்த இந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னாக்கா, ஆம், ஆம், இந்த ம், துணி தைக்கிறவங்க, டெய்லரிங் பண்றவங்க எல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். இந்த நுணுக்கமான ஸ்க்ரூ வச்சு வேலை பார்க்குற இந்த வாட்ச் ரிப்பேர், கண்ணாடி ரிப்பேர் பண்றவங்க, இவங்களெல்லாம் நம்ம கிராமங்கள்ல பார்த்திருக்கலாம். என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தலைக்கு மேல ஒரு ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த அறை முழுக்க வெளிச்சம் இருந்தாலும் தலைக்கு மேல ஒரு வெளிச்சம் இருக்கும். ஏன்னா அது நுணுக்கமான விஷயங்களை நமக்கு காட்டி தரும். அதுக்காக அப்படி இருக்கும். இது ஒரு வகையான விளக்கு. இன்னொன்னு ஆம், இந்த டைவர்ஸ் தன்னோட தலையில விளக்கு கட்டியிருப்பாங்க. அதுவும் அதுவும் விளக்குதான். இந்த கடலுக்கடியில நீர்ல பயணப்படுறவங்க டைவர்ஸ், அவங்க தலையில விளக்கு கட்டியிருப்பாங்க. அதுவும் விளக்குதான். இன்னும் ஒரு வகையான நம்ம இந்த முன்னாடி அந்த காலத்துல டேபிள் லேம்ப் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவும் அதிசயமான ஒண்ணு. எனக்கெல்லாம் தட் வாஸ் மோஸ்ட் லக்ஸூரியஸ் ப்ராடக்ட். ஒரு டேபிள் விளக்கு இருக்காதா அப்படின்னு ரொம்ப பெரியவங்க, கொஞ்சம் வசதி கூடுனவங்க வீட்ல எல்லாம் அது வச்சிருப்பாங்க. ரொம்ப ஆசையா இருக்கும். அப்படியே ஒரு வளைஞ்சி நம்ம புக்ல மாத்திரம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அத டேபிள்ல வச்சு புக் படிக்கிறவங்க எல்லாம் படிப்பாங்க. இப்போ இன்ஃபேக்ட் புக்ல நம்ம ஒரு சின்னதா ஒரு நம்ம நம்ம என்ன சொல்றது, ஒரு ப்ளூடூத் மைக் சைஸுக்கு விளக்கு இருக்கு. அத புக்ல சொருகிட்டு அந்த பக்கத்துல மாத்திரம் விளக்கு தெரியும். நைட்டு நம்ம உட்காந்து படிக்கிறோம்னா அது படிக்கலாம். இப்படி எல்லாம் விளக்குல நிறைய வகையான விளக்குகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி எந்த விளக்கு எத்தனை விளக்கு இருந்தாலும் சரிதான். நம்ம அந்த விளக்கொளியாக விளங்கினால் மட்டுமே அதற்கு பலம். அப்ப புறத்துல இருந்து விளக்கு வேண்டவே வேண்டாம். உள்ளே அக விளக்கு தன்னால எரிய ஆரம்பிக்கும். எப்போ விளக்கொளியாக விளங்கக்கூடிய அந்த மின்கொடியாலை நாம் விளங்கி கொள்ளும் பொழுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது புறத்துல எரியக்கூடிய எத்தனை விளக்கு இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பக்கத்துல வச்சு பார்க்கக்கூடிய ஒரு விளக்குகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம எவ்வளவுதான் புறத்துல இருந்து கத்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு சிலர் நீங்க பாப்பீங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ் நான் ஒருத்தரை கேள்விப்பட்டேன். அதோ டிவில தான். கிட்டத்தட்ட எவ்வளவு 1000 சொச்சம் கோர்ஸ் ஏதோ படிச்சிருக்காரா, ஏதோ ஒண்ணு. அந்த மாதிரி ஏதோ இன்னும் படிச்சிட்டு இருக்கிறாராம். இஸ் ரிட்டையர்ட் நவ், பட் இன்னும் படிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி நீங்க நம்மளுடைய இந்த ஞான பாதையிலையும் பார்க்கலாம். ஒரு ஒரு செட்டா போய்க்கிட்டே இருப்பாங்க. இங்க இங்க தியானம் கத்துக்கிறேன், அங்க தியானம் கத்துக்கிறேன், அங்க தியானம், அந்த தியானமும் கத்துக்கிறேன், இந்த தியானமும் கத்துக்கிறேன், இந்த தியானமும் கத்துக்கிறேன் கத்துக்குவாங்க. ஏன் நான் அது படிக்கிறேன், இது படிக்கிறேன். சும்மா உட்கார முடியாது. கண்டிப்பா சும்மா உட்கார முடியாது. ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டு தான் இருக்கணும். ஆனால் எதற்காக வாசிக்கிறோம்? அந்த அந்தந்த தேவை. இப்ப பசிச்சா சாப்பிடுற மாதிரி பசிக்குதான் சாப்பிடணும். அதை விட்டுட்டு அந்த ஹோட்டல்ல அது நல்லா இருக்கும், இந்த ஹோட்டல்ல இது நல்லா இருக்கும், அந்த ஹோட்டல்ல இது நல்லா இருக்கும், இதுக்கு இது வச்சு இப்படி சாப்பிடணும், கத்திரிக்காய் எண்ணெய் குழம்புக்கு அவியல் தான் வச்சு சாப்பிடணும், இப்படி எல்லாம் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சா அப்புறம் நமக்கு அது சாப்பாட்டு மேல இருக்கக்கூடிய பிரியமா மாறிடும். அப்ப அந்த மாதிரி என்ன நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இன்னைக்கும் வாசிக்கலாம், தொடர்ந்து வாசித்துக் கொண்டு இருக்கலாம், தொடர்ந்து விஷயங்களை உள்ளுணர்வு உந்த உந்த அதை செய்து கொண்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு அந்த அந்த பேராவலோடு நம்ம உள்ள பற்றி கொண்டே இருந்தால் உள்ள இருக்கிற விளக்கு நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப உள்ள இருக்கிற விளக்கு தெரியணும்னா
யார பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளயும் எரியக்கூடியதுதான் இந்த விளக்கு. அத வந்து நமக்கு காட்டி தரக்கூடிய மந்திரம் எதுவாக இருக்கிறது அப்படின்னா இந்த சௌ முதல் அவ்வதி ஈராக அப்படின்னு சொல்றாங்க. இந்த மந்திரத்துல நம்ம முதல்ல எல்லா மந்திரத்தையுமே நம்ம வந்து மூலாதாரத்துல வைக்கிற மாதிரி இந்த மந்திரத்தையும் நம்ம மூலாதாரத்துல வைக்கிறோம். திருமூலர் சொன்ன வரைக்கும் நம்ம அந்த மந்திரத்தை உச்சரிச்சிடலாம். சௌம் க்ளீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் கௌம் க்ரீம். அந்த அது க்ளீம், இது க்ரீம். ஓம் ஔம் சிவாய நம. இப்போ இந்த மந்திரத்துக்கு வந்து சௌ அப்படின்னாலே நம்ம வந்து மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவோம். பராபட்டாரிகா லலிதாம்பிகா சௌங்கிற மந்திரத்தினால அதுதான் அவளுடைய மூல மந்திரம். சௌம் என்கின்ற மந்திரத்து மூலமா நம்ம அவளை தியானிப்போம். இன்னும் நிறைய வியாபகங்கள் இருக்கு அவளுக்கு. இந்த விளக்கு மொத்தத்துல விளக்கு. அந்த விளக்கு எத்தகைய விளக்குன்னா நமக்கு காட்டி தரக்கூடிய விளக்கு, ஞான விளக்காக விளங்கக்கூடிய விளக்கு. அதுவாக யார் விளங்குகிறாள் அப்படின்னா அவளே விளங்குகிறாள். அதனாலதான் சொல்றாரு விளக்கொளி ஆகிய மின்கொடி அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, மின்கொடினாலே நமக்கு தெரியும் எப்படி மின்னல் போன்ற கொடி அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த கொடி விளக்காக, அப்போ நம்ம இந்த இது என்ன பண்ணும், இந்த மின்னல் என்ன பண்ணும், ஒரு நிமிஷம் வந்துட்டு போயிடும். நீங்க பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கும், வாசல்ல உட்காந்துருப்போம், மழை பெய்யுதுன்னு கரண்ட் எல்லாம் உள்ள இருக்காது, அப்பதான் உள்ள வருவோம். கரண்ட் வந்துருச்சுன்னா நம்ம திருப்பி வீட்டுக்குள்ளதான் உட்காந்துருப்போம். கரண்ட் வரலன்னா வெளில வந்து உட்காந்துருப்போம். அப்படி உட்காந்துருக்கும் போது வெளிச்சம் அப்படி பளீச்சுன்னு வந்துட்டு போகும். அப்ப பக்கத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். அதே சமயம் அந்த விளக்கு, ஆனா அதுதான் மின்னலுடைய தன்மை. ஆனா இவர் என்ன சொல்றாரு, விளக்கொளியாகிய மின்கொடியாலை அப்படின்றாரு. சோ அவர் நிரந்தரமா, அப்போ ஒரு மின்னலானது நிரந்தரமா இருக்கணும்னா எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அது நமக்கு மாத்திரம் கொடுக்கக்கூடியது இல்ல. இப்ப நம்ம டியூப்லைட் தான் போட்டிருக்கோம், அது கிட்டத்தட்ட மின்கொடி மாதிரி ஒரு பளீர்னு இருக்கக்கூடியதுதான். ஆனா அது நம்ம வீட்டுக்கு மாத்திரம்தான் எரியும். ஆனா அவ என்ன பண்றா அப்படின்னா விளக்கொளி ஆகிய மின்கொடி அப்படின்னா என்ன அர்த்தம், அவ இந்த உலகத்திற்கே இந்த பிரபஞ்சத்திற்கே விளக்காக இருக்கக்கூடிய தன்மை. ஏன்னா மின்னல் அடிச்சா நம்ம வீட்டுக்கு மாத்திரம் அடிக்காது, அந்த ஏரியா முழுக்க அடிக்கும். அப்ப அந்த மாதிரி இந்த உலகத்திற்கே ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டா தெரியும், ரொம்ப ஸ்டாண்டிங் அவுட்டா இருக்கும் அந்த விளக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஞானகாரிகையை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். அப்ப விளக்கொளி அப்படி புரிந்து கொள்ளும் போது விளக்கொளியாக விளங்கிடினிய, அப்ப நம்ம விளக்கா இருக்கலாம். அப்போ விளக்கு கூட தன்மை என்ன நம்ம பார்த்தோம். அது எந்த விளக்கு, ஞான விளக்கு, வெளிச்சத்தை தரக்கூடியது, அஞ்ஞான இருளை விரட்டக்கூடிய விளக்கு. அந்த விளக்காக நாம் மாற முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதற்குண்டான மந்திரமாக சௌ முதல் அவ்வதி ஈராக, அது வந்து நமக்கு எதை காட்டி தரும் அப்படின்னா உள்ளே விளங்கக்கூடிய அந்த சக்கரத்தை காட்டி தரும், அதுவே மெய்ப்பொருளாக விளங்கும் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன சக்கரம், நம்ம இந்த ஆதார சக்கரத்தை மாத்திரம் தான் சொல்றாரா இல்ல வேற எதை சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்னும் பின்னாடி வந்து பார்க்கலாம். மிக்க நன்றி நண்பர்களே, ரொம்ப அற்புதமான ஒரு ஆரம்பத்தை தந்திருக்காரு. இந்த அவ் வரை ஈராக இருக்கக்கூடிய அந்த மந்திரத்துல பயணிக்கும் போது ஞானத்தை பற்றிய பல்வேறு விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். அத்தகைய ஒரு மந்திரத்தை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. நன்றிங்கம்மா, ரொம்ப அருமை. அதோட உங்க அன்புக்கும் ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களோட ஊக்கம், நீங்க உங்களை பார்த்துதான் பேசிட்டு இருக்கேன், அது நான் செய்யல, உங்களுக்கே தெரியுது, உங்களுக்கு புரியும், இது செய்ய வைக்கப்படுறேன், அவ்வளவுதான். இது உங்களுக்கு நல்லாவே புரியும், நம்ம கையில ஒண்ணுமே இல்லைன்றது. அது உங்களோட எல்லாரோட அன்பு தான். அப்படியே நானும் எனக்கு தகுதி இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும். என்னோட இந்த இதில் என்னோட மனம் உடல் நான் பார்த்து வந்த விஷயங்கள் இதுபடி பார்த்தா எனக்கு அந்த இது இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று என்னை நடத்துது, ஏதோ ஒன்று செய்ய வைக்கிறாங்க. சரி செய்வோம். இந்த இதில் ஒரு ஆறாம் அறிவு தான் நினைக்கிறேன். அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும்,
ரொம்ப நல்ல பாட்டு. எல்லாருக்குமே அது ஒரு ஊக்கத்த தர்ற மாரி ஒரு பாட்டு வரும். யாருமில்லை அதாவது யாருமில்லை தடை போட உன்னை மெல்ல எடை போட நம்பிக்கையில் நடை போட சம்மதமே அப்படின்னு. அது வரி எனக்கு அப்படியே மனசுல அப்பப்ப வந்துட்டு போகும். நான் நீ பாட்டு செய் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி. நம்பிக்கையில நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. எங்க நிறுத்தணும்னு இருக்கோ அங்க நிறுத்தினாலும் ஏத்துக்கிறத மாதிரி தான். இதுதான் நான் பண்ணணுன்ற ஆசை கூட எனக்கு இல்லை. இதை நான் செய்யணுன்ற ஆசையும் இல்லை, இதை பண்ணணுன்றதும் இல்லை. செய்ய சொல்றாங்க செய்யறேன், எப்ப நிறுத்த சொல்றாங்களோ நிறுத்துறேன். அந்த மாதிரி ஃபுல்லா அங்கேயே விட்டாச்சு. ரொம்ப நன்றிங்கம்மா உங்க அன்புக்கு. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1359வது திருமந்திரம். விளக்கு ஒளியில் விளங்கும் சக்தி. திருமந்திரம். விளக்கொளி சௌ முதல் அவ்வரை அவ்வது ஈரா. விளக்கொளி சக்கரம் மெய்ப்பொருள் ஆகும். விளக்கொளியாகிய மின்கொடியாலை விளக்கொளியாக விளங்கிடு நீயே. நவாக்கரி சக்கரம் விளக்கொளி போன்றது. இதில் சௌ முதல் அவ் வரை வரையப்பட்டிருக்கும். இந்த சக்கரமே மெய்ப்பொருளான பரம்பொருளை விளக்குவதாகும். அந்த சக்கரத்தில் விளக்கொளி போல விளங்கும் ஒளிவடிவான பராசக்தியை உனக்கு வழிகாட்டிட உதவும் ஒளி விளக்காக கொண்டு உய்வாயாக. மின்கொடி என்ற சொல்லின் பொருள் மின்னல் போன்ற ஒளி வடிவம். விளக்கொளி பொருள் வழிகாட்டி ஞான விளக்கு. விளங்கிடு பொருள் மேன்மை பெறு. கழக வெளியீட்டில் விளக்கொளி போன்று துணையாம் நவாக்கரி சக்கரம் சௌ முதல் அவ் ஈராக வரையப்படுவதாகும். அதுவே மெய்ப்பொருளாம் சிவத்தை விளக்குவதாகும். எல்லா சக்கரத்திற்கும் உணவுக்கு இன்றியமையாது வேண்டப்படும் உயரிய உப்பு போல் உயிர் மந்திரமாக உள்ளது நம சிவய என்பதே. ஏனைய மந்திரங்களும் சக்கரத்தில் வரையும் எழுத்துக்களும் கைகூட வேண்டியவைகளை காதல் உளம் கொள்ள கருதும் கருத்திற் குறியாகும். நவாக்கரி சக்கரத்தில் விளங்கும் மின்கொடி போன்று தோன்றும் திருவருள் அம்மையை காதல் உள்ளத்தார் காண்பர். கண்ட அப்பேற்றால் கண்ட மெய்யன்பரும் உலகினுக்கு திருவருள் ஒளி விளக்காய் திகழ்வர். மேலும் எல்லா செயற்கும் இயம்பு மறை ஐந்தெழுத்தே வல்ல சிவய நம வாழ்த்து என்பதையும் நினைவு கூர்க. விளக்கொளி சக்கரம் என்பதன் பொருள் எல்லாவற்றையும் விளக்கும் நவாக்கரி சக்கரம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அருமைம்மா. நல்ல தெளிவு. நன்றிங்கம்மா. வாங்க ஐயா பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த விளக்கொளி சக்கரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல நகரும், ரெண்டாவது ஓடும், மூணாவது உருளும். இது சக்கரத்தோட இயல்பு. அது மாதிரிதான் நம்முடைய காலமும், அதாவது இயற்கையில காலமும் அப்படிதான் இருக்குது, வாழ்க்கையும் அப்படிதான் இருக்குது. கௌரி அம்மா சொன்ன மாதிரி எங்க நிறுத்த சொல்றாங்களோ அங்க நிறுத்திக்கணும், எங்க நடக்க சொல்றாங்களோ அவங்க நடக்கணும். அது மாதிரி இருக்கிற இது சக்கரம் அப்படிங்கிறது தான். அதுதான் விளக்கொளியும் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு என்னன்னா, முத குழந்தைங்களுக்கு படிக்க கத்துக் கொடுப்போம்ல, புத்தகத்தையோ ஏதோ ஒண்ணு படிக்க கத்துக் கொடுக்கும்போது என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொன்னது என்ன அப்படின்னா, எனக்கு ஒரே மகள், அவளுக்கு படிக்க சொல்லி கொடுக்கும்போது அந்த ஆசிரியர் என்ன சொன்னாருன்னா, வெளிச்சம் படிக்க உட்கார வச்சுட்டு
வெளிச்சம் எந்த பக்கத்துல இருந்து வந்து அந்த புத்தகத்துல விழணும் அப்படின்னா இடது பக்கத்துல இருந்து வெளிச்சம் வரணுமா. அப்ப இடது பக்கத்துல இருந்து வெளிச்சம் வரணும் அப்படின்னாலே என்னன்னா, நம்ம வந்து அம்மாவை உணர வேண்டும், நம்முடைய அம்மையை உணர வேண்டும். அதனால வெளிச்சம் வந்து இடது பக்கத்துல இருந்து வந்து அந்த புத்தகத்து எழுத்து மேல பட்டுச்சுன்னா படிக்கிறது அப்படிங்கறதுல ஒரு தெளிவு ஏற்படும் அப்படின்னு என்னோட மகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவரு சொன்னாரு. அந்த அம்மா சொன்னாங்க. அது மாதிரி வந்து இடது பக்கம் அப்படிங்கிறதே வந்து அம்மாக்கு உரிய பக்கம் அது. அது எங்கன்னா அபிராமி அந்தாதிய பாத்தீங்கன்னா, மறுக்கும் தகைமகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே, கருக்கும் திருமிடற்றான் இடபாகம் கலந்த பொன்னே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வெறுக்கும் தகைமகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே, கருக்கும் புது நஞ்சை உண்டு திருமிடற்றான் இடபாகம் கலந்த பொன்னே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மின் ஆயிரம் அந்த அபிராமி அந்தாதியோட 55வது பாடல். அது வந்து முதல் பாட்டுல வந்து மின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மின்கொடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மின் கொடி அப்படிங்கிறது அப்புறம் 22வது பாட்டுல கொடியே அப்படின்னு சொல்றது இதெல்லாம் உவமை. ஆனா இந்த உவமை எங்க உண்மையாகுதுன்னு பார்க்கணும். இந்த உவமை எங்க உண்மையாகுது அப்படின்னு பார்த்தா அபிராமி அந்தாதியோட 55வது பாடல். அந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்து முடிச்சுக்கலாம் ஒண்ணு. இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விளக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம ஏத்துறோம்ல, அந்த விளக்க மாத்திரமே எடுத்துக்க கூடாது எப்பயுமே. நம்ம எண்ணெய் ஊத்தி ஏத்துற விளக்கு, அப்புறம் வந்து கரண்ட்ல ஏத்துற விளக்கு, அப்புறம் இன்வெர்டர்ல ஏத்துற விளக்கு. இன்வெர்டர் கூட எவ்வளவு நேரம் எரியுங்க, சார்ஜ் இருக்கிற வரைக்கும் ஓடும். அது மாதிரி. ஆனா கொங்கண சித்தர் வந்து வாழை கும்மின்னு ஒண்ணு எழுதியிருக்காரு. அதுல சொல்வாரு ஒரு பாட்டுல, விளக்குன்னு ஒண்ணு உள்நாக்குக்கு மேல விளக்கு ஏத்தப்பட்டிருக்குது, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த விளக்குக்கு எண்ணெயும் தேவையில்ல, தண்ணியும் தேவையில்ல, அது இயற்கையாகவே எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்கும். கொங்கண சித்தருடைய வாழை கும்மியோட 19வது பாட்டை பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஆனா அந்த பாட்டு எனக்கு மனப்பாடமா தெரியாது. போன வாரம் கிளப் ஹவுஸ்ல சித்தர் தேடல் அதுல வாசிச்சாங்க. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த விளக்கு தான் இயற்கையான விளக்கு அப்படிங்கிறது. இந்த இடத்துல விளக்குங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா அறிவை குறிக்கிறது. அதான் 6ஆம் அறிவுன்னு சொன்னாங்கல்ல. அது 6 அறிவுக்கு மேல இருக்கிறது பேரறிவு. இந்த பேரறிவை தான் வள்ளலார் வந்து அயர்வரு பேரறிவு அப்படின்னு சொல்லுவார். அந்த பேரறிவு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அது நுண்ணறிவா மாறி எல்லா உலகத்திற்கும் நன்மை செய்யும்படியா வந்துச்சுன்னா அது நல்லறிவா மாறிடும். மாணிக்க வாசகர் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அப்படின்னு சொல்லுவார். அதான் கிருத்திகாவும் ஞான விளக்கு அப்படின்னு சொன்னாங்க. நானும் அததான் அந்த ஞான விளக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதனாலதான் வள்ளல் பெருமான் வந்து அவருடைய மந்திரம் அவர் சொல்ல தொடங்கும் போதே அருள் அப்படிங்கிறத முன்ன வச்சிருப்பாரு. அவருடைய இதுலயே பாத்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த விளக்குங்கிறது என்னன்னா அருள் தான். அந்த அருளை உணர்வதுதான் பெருமை, அந்த ஒளியினுடைய பெருமை. அதனால அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அருட்பெருஞ்சோதியை யாரால் உணர முடியும் அப்படின்னா எல்லாராலையும் உணர முடியாது. யாருக்கு தனிப்பெருங்கருணை வாய்க்கிறதோ அந்த ஆத்மாதான் வந்து அருட்பெருஞ்சோதியை உணரும் அப்படிங்கிறது. நம்ம அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை சொல்றதும் சரி, கேட்கறதும் சரி, அதுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் கண்டிப்பா வேணும்.
அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இதுல 55வது பாடல் பாருங்க. அபிராமி அந்தாதியோட 55வது பாடல். அதுக்கு முன்னாடி அப்பர் பெருமான் வந்து தேவாரத்துல சொல்வாருங்க. இல் அக விளக்கது, இல் அக விளக்கது. அந்த விளக்கு என்ன செய்யும்னா இருள் கெடுப்பது. இருள்ங்கிறது அறியாமை. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சொல்லக விளக்கது சோதி உள்ளது. அது என்ன சொல்லக விளக்கது அப்படின்னா, நம்ம வாசிக்கக்கூடிய நூல் இருக்கு பாருங்க, அதுல இருக்கக்கூடிய சொற்கள் நம்முடைய ஒளி, நமக்கான ஒளியை கொடுத்து அதன் மூலமாக இருளை நீக்கும். அது சொல்லக விளக்கது சோதி உள்ளது. சரி, இல்லகம் சொல்லகம் தானா அப்படின்னா, எல்லா இடத்திலையும் அந்த அறிவினுடைய ஒளி, அருள் ஒளியானது இருந்து கொண்டே இருக்கும். அதனால பல்லக விளக்கது பலரும் காண்பது. பலரும் காண்பதுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா பலரும் காண்பது, ஆனா உணர்கிறவர்கள் சிலர் தான். அதுக்கப்புறம் நல்ல அக விளக்கது. இந்த நல்ல அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, எல்லாவற்றையும் உணர்ந்து எல்லாவற்றோடும் ஒத்து போய் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது. அதுக்கு பேர் தான் நல்ல அப்படிங்கிற அர்த்தம். இப்ப நல்ல மருந்து ஞான மருந்துன்னா, நல்ல மருந்து அப்படின்னா பக்க விளைவு இல்லாமல் ஒத்து போகிற மருந்து அப்படின்னு அர்த்தம். அது நல்ல அகவிளக்கது நமச்சிவாயவே அப்படின்னு அந்த அகவிளக்குங்கிறத 4 தடவை சொல்லியிருப்பாருங்க அவரு. அதனால இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. நம்ம அடிக்கடி ஒரு புத்தகத்தை படிச்சோம்னா அந்த புத்தகமே நமக்கு ஒரு விளக்கு தான். ஏன்னா அது நம்முடைய அறியாமை அப்படிங்கிறத நீக்கி அறிவு அப்படிங்கிற அந்த ஒரு பாதையில நம்முடைய வாழ்க்கையை வந்து நடத்திக்கிட்டே போகுது பாருங்க. அதனால நமக்கு இருக்கிற, நம்ம அடிக்கடி வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகமும் விளக்கு தான். அதே மாதிரி அடிக்கடி சொல்லக்கூடிய சொல்லும் ஒரு விளக்கு தான். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். சரி, 55வது பாடல் அபிராமி அந்தாதியில. மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி, அம்மாவோட வடிவம் பாருங்க. மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது. மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது. அந்நாள், அது போன்றன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அந்நாள் அகமகிழ் ஆனந்தவல்லி மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது. அந்நாள் அகமகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடுவெங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது. அந்நாள் அகமகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உன்னினும் உண்ணாது ஒழியினும் வேண்டுவது ஒன்றில்லையே. நினைச்சாலும் சரி நினைக்காம போனாலும் சரி அவங்களுக்கு வேண்டுவது ஒன்று இல்லை அப்படின்னு அந்த பாடல் நிறைவடையும். உன்னினும் உண்ணாது ஒழியினும், யாரெல்லாம் நினைக்கலையோ அவங்களுக்கு இந்த வார்த்தைய அபிராமி பட்டர் சொல்றாரு. உன்னினும் உண்ணாது ஒழியினும் வேண்டுவது ஒன்றில்லையே. உன்னினும் உண்ணாது ஒழியினும் வேண்டுவது ஒன்றில்லையே. ஒன்றாயரும்பி பலவாய் விரிந்து
அனைத்துலகெங்குமாய் நின்றாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சினுள்ளே. பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார், அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. அற்புதம் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்ல நிறைவா நீங்க பாடினாதான் அந்த நிறைவு இருக்குங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வேற கேள்வி ஏதாவது இருக்குங்களா? கேட்கலாம். தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் நினைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். தளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். நன்றி.